ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பிரெட் ஆம்லேட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 4 பிரெட் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. குடமிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ப்ரெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை மிக்ஸ் பண்ணி அதை கலக்குங்க. நல்லா சாஃப்ட் ஆயிரும் ப்ரெட்டு. நான் ஒரு அரை டம்ளர் பாலை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டு 2 முட்டை எடுத்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது இதில் வேணுங்கிற பொருளோட மிளகு போட மறந்துட்டேன், அதையும் சேர்த்திருக்கேன். இப்போ 2 முட்டை எடுத்து ஒரு சின்ன கப்பில் உடச்சி ஊற்றிருக்கேன். அந்த 2 முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துடலாங்க. தனியாக எடுத்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இதுவும் போட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம், குடமிளகாய் போட்டிருக்கோம், பெப்பர் போட்டிருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி போட்டிருக்கோம். கருவேப்பிலை ஆப்ஷனல் தாங்க. இப்போ நம்ம அந்த ப்ரெட்டை மிக்ஸ் பண்ணி வச்ச ப்ரெட்டையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடுபடுத்திட்டு ஆம்லெட்லாம் போட்டு எடுத்துடலாம். நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.